ஐஸ்கிரீம்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் சளி பிடிக்காத ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு வணக்கங்க. சம்மர் சீசன் வந்துருச்சு. ஸோ அதனால் சம்மருக்கு ஏற்ற டிஷ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். சிறுதானியத்தில் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிறுதானிய ஐஸ்கிரீம்னா நம்ம நிறைய ராகி, இன்னைக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் 1/2 லிட்டர். பனங்கல்கண்டு இது நம்ம சேர்க்கறதுனால சளி பிடிக்காது. இது க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணுங்கிறதுக்காக பட்டர் சேர்த்துருக்கேன். அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் இது ஃப்ளேவர் ஸ்மெல்லுக்காக ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கோகோ பவுடர் ஆப்ஷனல் தான், எனக்கு தேவைன்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச கேப்பை இது ராகி. இதை அரைச்சி பால் எடுத்து தான் நம்ம இந்த ஐஸ்கிரீம் பண்ணணும். அதை அரைக்கிறதுக்காக 1 டம்ளர் அடிஷ்னலாக நான் பால் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை ஊற்றி இதை நம்ம பால் எடுத்து நம்ம செய்யணும். அது எப்படி செய்யலாம்னு அடுத்த ப்ராசஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். கேப்பையை அரைச்சி பால் எடுக்க இந்த ஜூஸர் மிக்ஸி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் இதில் போட்டு இப்போ நம்ம பால் எடுக்க அரைச்சிக்கலாம். இதை நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி பால் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணி தரணும். இப்போது பால் எடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை எப்படி வடிகட்டி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மில்க் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக வரும். ஸோ நமக்கு போதுமான அளவுக்கு மில்க் கிடச்சிருச்சு. இதை வச்சு தான் இப்போ நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இப்போ அந்த 1/2 லிட்டர் பாலை கட் பண்ணி காய்ச்சிக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா சுண்டி வரணும். நம்ம ஊற்றின 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பால் நல்லா வத்திருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த பனங்கல்கண்டை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நல்லா பாருங்கள், ஃபுல்லாக பாதிக்கு பாதி கம்மியாயிடுச்சு. நல்லா ஆடை கட்டி திரண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கேப்பை கலக்கி வச்சுருந்தோம்ல பால், அதை ஊற்றிக்கலாம், சேர்த்துக்கலாம். இதில் நான் எந்த ஸ்டேஜ்லையுமே எங்கேயுமே தண்ணி ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம ஐஸ்கிரீமுக்கு ஃப்ரீஸ் பண்ணுவோம். அப்படி ஃப்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிறிஸ்டல் மாதிரி வந்துடக்கூடாது. ஃபுல்லாகவே க்ரீமியாக இருந்தால் தான் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் எல்லாமே பால் எடுக்கும்போது கூட பால் சேர்த்தே பால் எடுத்தேன் கேப்பையிலேருந்து. அதே மாதிரி தண்ணி மட்டும் எங்கேயுமே நீங்கள் ஆட் பண்ணிடக்கூடாது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பனங்கல்கண்டை நான் பவுடர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர், பனங்கல்கண்டு, நாட்டு சக்கரை எது எடுத்தாலும் பவுடர் ஃபார்மில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீமியாக வரும். நல்லா அது அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கூட சேர்ந்து வரும். இது நல்லா வேகட்டும். இப்போ பால்லே வேகட்டும். கெட்டி போடும்போது இந்த பவுடரை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு.
இந்த மாதிரி க்ரீமியாக வந்துருச்சு. இது கை விடாமல் கிண்ணணுங்கிறது இல்லை, கட்டிப்பட்டால் கூட பரவாயில்ல. நம்ம மிக்ஸி ஜாரில் இதை கூல் டவுன் பண்ணி அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் சிம்மில் மட்டும் வச்சுட்டு பாருங்கள், நல்லா இந்த செரலாக் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் நம்ம இப்போ அந்த சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பனங்கல்கண்டையை ஆட் பண்ணிட்டோம். ஸோ நல்லா கலர் வருது. ஸோ நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டோம், பனங்கல்கண்டு. இப்போ நம்ம வந்து கோகோ பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கொக்கோ பவுடர். அந்த கொக்கோ பவுடர் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் சாக்லேட் மாதிரி இருக்கும், அதனால தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். ஏலக்காய் தூள், இப்போதைக்கு நான் 2 ஸ்பூன் பட்டர் மட்டும் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற விடணும். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பார்க்குறா இருந்தால் பார்த்துக்கோங்க, சுகர் கம்மியாக இருக்கா, அந்த நாட்டு பனக்கல்கண்டு கம்மியாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு சேர்க்குறா இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாமே ஓவராலாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறிடுச்சு, நம்ம ஆற விட்டுருந்தோம். ஸோ நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த சின்ன சின்ன இந்த பால் திரண்ட அந்த கட்டிக்கிட்டே இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட நல்லா க்ரீமியாக ஆகிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். மிக்சியில் சேர்த்து நல்லா ஆற வச்சுருந்தோம். ஸோ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே க்ரீமியாக வர்றதுக்காக இதில் நம்ம ஒரு பிளண்ட் அந்த ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதை பண்ணிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு. நான் அரைச்சிட்டு வந்துட்டேன், பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்ல டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் இந்த கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இது நல்லா செட்டாக ஆகணும். ஸோ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டு வந்தோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை வந்து 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணி திரும்ப மறுபடியும் எடுத்து இதே மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் உள்ளே எடுத்து வைக்கணும். ஸோ அது ஒரு ப்ராசஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 2 hours ஆயிடுச்சு. நான் ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு டைம் மறுபடியும் நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு இதிலே செட் பண்ணுவோம். இந்த அளவுக்கு இருக்குது. இதை நம்ம மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் மிக்ஸியில் போட்டு வந்தாச்சு. இப்போ இதை போட்டுட்டு அடுத்து ஒரு 8 hours ஃப்ரீசரில் வச்சுட்டா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இப்போ நான் வச்சுட்டு நாளைக்கு எடுத்து பார்க்கலாம் இந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு, ஃப்ளப்பியாக வந்திருக்கு. நேற்று நைட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு படுத்தோம். இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னு எடுத்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. நல்லா செட்டாக இருக்குது.
வாவ், பார்த்தீங்களா? அவ்வளோதான். நல்லா ஹெவியான ஸ்பூன் தண்ணியில் இதுவே வளையுது நல்லா. நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரி போதும். ஸோ எல்லா சைடுமே நல்லா செட் ஆயிருக்கு. எடுக்க வரலன்னா தண்ணியில் கொஞ்சம் நனைச்சிட்டு எடுங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது மேலே கொஞ்சம் சாக்லேட் தூள் போட்டிருக்கேன். சூப்பரான டிஷ் ரெடி. பாருங்கள், ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம இன்னும் மெல்ட் ஆகவே இல்லை. அது இதுக்காக தான் இந்த பவுடர் ஃபார்மில் சேர்க்க வேணான்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், நல்லா க்ரீமியாகவே இருக்குது. உடனே உருகி ஊற்றிடல, நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.